ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சரிங்க. இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜன் பண்டிட்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் வந்து நம்ம புதுசா பதவி ஏற்றிட்டு இருக்க தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல ஒரு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தாங்க. அரசு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பத்தி ஒரு பொறுப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சு கொடுத்த பொறுப்பை வந்து உடனே வந்து வாபஸ் விட்டாங்க. நீங்க ஒரு ஜோதிடரா இத்தனை வருஷமா வந்து இப்ப மக்களுக்கு சேவை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நம்ம ஜோதிடம் சார்ந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்ததை எப்படி பாத்தீங்க? ஒரு ஜோதிடருக்கு பதவி கொடுத்ததுங்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு ஜோதிடரா அதை வந்து நான் ஏத்துக்கிறதுக்கு முழு மனதோட ஏத்துக்கிறேன். ஒன்றும் மாற்று கருத்துல ஆட்சேபனை இல்லை. ஆனா இந்த ஜோதிடம் இந்த காலத்துல இது எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கணும். அந்த காலத்துல ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ இல்ல ஒரு யுகங்களை கடந்த ஒரு கலை அது. மகாபாரத காலத்திலயும் ஜோதிடம் இருந்திருக்கு. சகாதேவன் மிகப்பெரிய ஜோசியரா இருந்திருக்காரு. அதே மாதிரி ராமாயண காலத்துல வசிஷ்டர் வந்து மிகப்பெரிய ஜோதிடரா இருந்திருக்கிறார். இப்போ இந்த ராதன் பண்டிட்ட வந்து அவர் ஜாதகத்தை அவர் சரியா பார்த்தாராங்கிறது பார்க்கணும். ஒரு ஒரு நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்துக்கே ஜாதகம் பார்த்திருக்கிறவரு அவருக்கு ஒரு அரசு பதவி கிடைத்து உடனே அது பறிபோகுது பாருங்க. அது என்ன யோகம்ங்கிறத அவரு சரியா பார்த்தாராங்கிறத பார்க்கணும். அவரு சம்பந்தமான விமர்சனங்கள் இல்ல இல்ல. பொதுவாவே ராமாயணத்துல வந்து வசிஷ்டர் வந்து தசரதனுக்கு ஜாதகம் பார்த்ததா சொல்லுவாங்க. அப்படி பார்க்கிற பொழுது ராமர் தான் நாடாள தகுதியானவர், அவர் தான் கணித்து பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார். ஆனா நடந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா அது அல்ல, அது மாறி நடந்தது. அது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாட்டை ஆள போகல, காட்டை ஆள்வதற்கு ராமர் போயிட்டாரு. பட்டாபிஷேகத்தை வந்து ராமருடைய பாதம் ஆண்டது பரதன் நாடாண்டான். அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ வசிஷ்டர் இந்த தொழிலுக்கே இந்த கலைக்கே மூலமாய் விளங்கக்கூடிய குரு அவர்கள்லாம் கணிச்ச அந்த ஜாதகமே பொய்த்து போனது. இப்ப அது மாதிரிதான் ராதன் பண்டிட்டுடைய ஜாதகம் பொய்த்திருக்கு. அவர் கணிச்ச ஜாதகம் வேண்டுமானால் உண்மையா இருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜாதகமா, அது அரசு ஜாதகமா, அரசு பதவி வகிக்க தகுதியான ஜாதகமாங்கிறது அவர் முதல்ல அவர் ஜாதகத்தை பார்த்திருக்கணும். அது பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த பதவி எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜாதகம் என்னது இல்லை, நான் இந்த தொழிலுக்குரிய நான் ஒரு பனஸ்பதியை போல ஒரு குருவை போல இருந்து வழிகாட்டுதல் கூடிய ஜாதகம் தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த கலை எழுதப்பட்ட காலம்லாம் மன்னராட்சி காலம் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் மன்னர் பரம்பரை மாதிரி ஒரு ராஜகுருக்கு பதவி கொடுத்திருக்கிறார். ஒரு அது கொஞ்சம் வினோதமா இருக்கு. மன்னர் பதவியில வம்சத்துல நான் வரல அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள், ஆனா ஒரு மன்னர் பரம்பரை இருக்கு மாதிரி அரசவையில ராஜகுருவா ஜோதிடர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. அது தவறி போனது என்பதும் கூட காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா இந்த காலம் மக்களாட்சி இல்லையா, மக்கள் தேர்ந்தெடுத்தால் யாரை வேண்டுமானாலும் முதல்வர் ஆக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கலை கற்பிக்கப்பட்ட காலத்தில் மன்னராட்சி என்பது இருந்தது. அரண்மனையில் ராஜகுருவாக, சேனாதிபதியாக, மந்திரியாக இருப்பதுதான் அரச பதவி. ஆனா இப்போதைக்கு அப்படி இல்லை. அதனாலதான் திருவள்ளுவர் கூட ஏன்னா அந்த திருவள்ளுவர் சமூகத்துல இருந்தவங்க தான் ஜோதிடத்தை அதிகம் பார்க்கக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த வள்ளுவர் சமூகம், அந்த கணிகர் குலம்னு சொல்லுவாங்க. அந்த திருவள்ளுவர்ல அந்த கணிகர் குலத்துல வந்தவர் தான் கணியன் பூங்குன்றனார், திருவள்ளுவர் நாயனார் போன்றவர்கள்லாம் அந்த கணிகர் குலத்துல வந்தவங்க. அவங்கதான் காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களா இருந்தாங்க தொன்று தொட்டு. இப்ப அவங்க வந்து அந்த திருக்குறள்ல அந்த அதிகாரம் வைக்கிறப்ப கூட மக்களாட்சிங்கிற அதிகாரம் இல்லை. மன்னன் எப்படி இருக்கணும், அரசன் எப்படி இருக்கணும், குடிமக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு ஜனநாயக பூர்வமான ஆட்சி முறையை அவங்க கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அது காலம் என்பது அது மாதிரியான காலம். அதனால ராதன் பண்டிட்டுடைய ஜாதகம் அவருக்கு அரசு பதவிக்கு தகுதி இல்லாத ஜாதகம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு அந்த பதவி தவறி போனது, வேற ஒண்ணும் இல்லை. அவரு என்னன்னா மிகச்சரியா கணிச்சாரு, வருங்கால முதல்வர் வந்து விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா சொன்னாரு. அதே மாதிரி வந்து விஜய் வந்து முதல்வர் ஆயிருக்காரு. ஜோதிடரா அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாமா? ஆனா ஜோதிடரா அவர் வந்து வெற்றி பெற்றது உண்மைதான், நான் அதுல மாற்று கருத்து இல்லை.
இவ திரும்ப சொல்றாங்கய்யா, இந்த ஜோதிடத்தை இந்த தேர்தல் முறையோட ஒப்பிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா ஸ்டாலினுடைய ஜாதகத்தை பார்த்திருக்கணும். போட்டி போடக்கூடிய 234 தொகுதிகள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர் ஜாதகத்தை எல்லாம் பார்த்திருக்கணும். இதுல யார் யாரெல்லாம் ஜெயிப்பாங்க, அதுல யாரு பெரும்பான்மை வருவாங்க அப்படிங்கிற இதான் இதை தீர்மானிக்கிற விஷயம். விஜய் நாடாளுமன்னா அரசு ஜாதகமா அவ்வளவு பெரிய ஜாதகமானா அதுல வந்து பெரிய நுட்பமான ஒரு யோக பாக்கியங்கள்லாம் இருக்கிறதா அதை குறிப்பிட்டு அவர் சொல்லணும். அது எங்க மாதிரி ஜோதிடர்களுக்கு அது தெரியும். அது என்ன யோகம், அது இன்னைக்கு அவரே சொல்லியிருக்காரு, தமிழக முதலமைச்சர் நாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அப்படின்னு அவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்களா? ஆமா, வேணா பொதுவாவே வந்து அது கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? கஜகேசரி யோக ஜாதகமா இது ஏதாவது ஒரு யோகம் இருந்தா ஒருத்தர் நாடாளக்கூடிய தன்மை அரசு பதவிங்கிறது அவருக்கு கிடைக்கும். இப்ப அப்படி நம்ம பார்க்கிற பொழுது வசிஷ்டருடைய வாக்கே பொய்த்து போயிருக்கிறது. மகாபாரதத்துல வந்து சகாதேவன் ஜோதிடராக இருந்து யுத்தத்தை அவரால் நிப்பாட்ட முடியல. அப்போ சூட்சுமங்கள் நிறைய விதிகள் வந்து உள்வினை அந்த விதிகளால வந்து துரியோதனனுடைய படை மாண்டது. இப்ப இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போலாம். இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காரு, நல்ல விஷயம். ராதன் பண்டிட் சொல்லியிருக்கிற ஜோதிட முறை கணித்த முறை என்பது சரிதான், நான் அதுல குறை சொல்லல. ஆனால் இந்த மக்களாட்சி தத்துவத்தோடு ஜோதிடத்தை இணைத்து பார்க்கிறது எனக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு தனி மனித வாழ்க்கையில் கால நேரங்கள், கிரக அம்சங்கள், இந்த கிரகத்தினுடைய வலிமை, அவருடைய திசபுத்தி, இது போன்ற பலன்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் மாற்றாது, செய்யும் செய்யாது, நீங்க பண்ணுங்க பண்ணக்கூடாதுங்கிறத வேணா நம்ம தனிப்பட்ட முறையில சொல்லலாமே தவிர ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை இவர் ஆழ்வார் பண்ணுவாருன்னு ஒரு ஜோதிடத்துல கணிச்சு சொல்றதுங்கிறது என்ன. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும். ஒரு 8 மாவட்டங்கள்ல விஜயனுடைய கட்சி அதிகாரத்துல இல்லை. 8 மாவட்டங்கள் சுத்தமாவே. அப்ப அந்த இடத்துல என்ன யாருடைய ஜாதகம் வேலை செய்தது? இப்ப அது பார்க்கணும் இல்லையா? ஒட்டுமொத்தமா இப்ப பாண்டிச்சேரிங்க தனியா இருக்கிற ஒரு மாநிலத்துல கூட ஒரு யூனியன் பிரதேசத்துல அந்த கட்சி வெற்றி பெறல. சமமா இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரிய அலையில ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ சமமா இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துல ஒரு இடமாவது வந்திருக்கணும். ஒரு 8 மாவட்டங்கள்ல ஒரு யூனியன் பிரதேசத்துல சுத்தமா அவங்க அதிகாரத்துக்கே வரல. அப்படிங்கிறப்போ விஜய் ஒருத்தரை குறிப்பிட்டு ஒரு ரசிகத்தனம் மனப்பான்மையில மக்கள் அதிகமா பாசத்துல ஒரு அன்புல கூட சொல்லலாம், அதீத அன்பு, அதீத அக்கறையோடு அந்த வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள், நம்பிக்கையோடு செலுத்தியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் இந்த அரசு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி ஜோதிடத்தை அரசு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அமைப்பு சட்டத்தோட கான்ஸ்டியூஷனோட ஒப்பிட்டு பார்ப்பது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஜோதிடரா சொல்லும் பொழுது சொல்றேன், விஜயனுடைய ஜாதகம் ராஜா ஜாதகமா வேணா இருக்கலாம். ஆனா அவருக்கு ஆட்சி செய்யறது கான்ஸ்டியூஷன். இந்த ஜாதகப்படி அவர் ஆட்சி செய்ய முடியாது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் அவர் கேட்க முடியும். மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கிற வரி பணத்தையோ அதை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி நடத்த முடியும். அதுதான் நம்ம செய்ய முடியுமே தவிர அவர் ராஜாவா இருந்து எல்லாத்துக்கும் உத்தரவு போட்டு உத்தரவுகள் எல்லாரும் வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது இந்த காலகட்டம் அதுக்கு ஒவ்வாது. அது மாதிரியான காலகம் என்பது இல்லை. ஏன்னா மக்கள் அவ்வளவு சீக்கிரத்துல ஒருத்தரை ஒரு மிகப்பெரிய கட்சியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள், ஒரு கட்சியை நிராகரித்திருக்கிறார்கள், ஒரு கட்சிக்கு வாக்கே அளிக்காம இருந்திருக்கிறாங்க. ஆனா இவருக்கு வாக்களித்திருக்கிறாங்கன்னா அந்த நம்பிக்கை அது வந்து ஜோதிடம்ங்கிறது அதற்குள்ள உடன்பட்டு போகாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் இருக்கக்கூடிய சூழல், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா கணினியில் நிறைய பேர் பாக்குறாங்க. அதுவும் இந்த சேனல்ல வலைத்தளங்கள்ல நிறைய பேர் பார்க்கிறார்கள். அதை பார்த்துட்டு அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகிச்சு இது மாதிரி நடக்கும் நடக்காது. ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்தினுடைய கிரக நிலை அது கிரகச்சாரம்னு பேர். இன்றைய இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய சூழல் அது கோச்சாரம். கிரகச்சாரம் கோச்சாரம் ரெண்டையும் சமமா பாவனை செய்து இன்னைக்கு அவருக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குது, எந்த கிரகத்தினுடைய வலிமை அதிகமாக இருக்கு, வலிமை குறைந்து எந்த கிரகம் காணப்படுது, அது ஜனன ஜாதகத்துல அது எப்படி கிரகச்சாரத்துல இருக்கு, அதுக்கு தகுந்தாற் போல பலனை சொல்வதுதான் ஒரு இல்ல செய்தித்தாள்லயோ இல்ல தொலைக்காட்சியிலயோ இல்ல யூடியூப் போன்ற வலைத்தளங்கள்லயோ பார்த்து அது மாதிரி நடக்கல அது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது முட்டாள்தனம். அதனால அதையும் நான் ஒத்துக்கிறது மாதிரி இல்லை. உரையாடுறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.